இனிய நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நமது தற்போதைய வாழ்க்கை நமது எண்ணங்களின் பிரதிபலிப்புதான். ரோண்டா பைர்ன் எழுதிய த சீக்ரெட் என்ற புத்தகத்தின் அடிப்படை இந்த ஒரு எளிய உண்மைதான். கோடிக்கணக்கான மக்களை கவர்ந்த உலகத் தரம் வாய்ந்த புத்தகம். 2006ஆம் ஆண்டு வெளியான இந்த தத்துவ புத்தகம் உலக அளவில் 50க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு 3 கோடிக்கும் அதிகமான பிரதிகள் விற்பனையாகி சாதனை படைத்துள்ளது. உலக புகழ்பெற்ற ஊடக ஆளுமைகள் முதல் பெரிய சாதனையாளர்கள் வரை அனைவரும் பாராட்டிய, வாழ்நாளில் ஒரு முறையாவது படிக்க வேண்டிய மிக முக்கியமான புத்தகம் இது. கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வை மாற்றிய த சீக்ரெட், பிரபஞ்ச பேராற்றலின் ரகசியம் புத்தகத்தின் முழுமையான சாராம்சத்தை மிக அழகான தமிழில் இந்த பதிவில் பகிர்ந்துள்ளேன். த சீக்ரெட், பிரபஞ்சத்தின் பேராற்றல் ரகசியம். ஈர்ப்பு விதி. நாம் எந்த அலைவரிசையில் இருக்கிறோமோ அதையே ஈர்க்கிறோம். பிரபஞ்சத்தின் ரகசியம். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் ஆற்றலால் ஆனவை. நமது உடல், நமது எண்ணங்கள், நமது உணர்வுகள் என அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் இயங்குகின்றன. இங்கேதான் அந்த ரகசியம் ஒளிந்திருக்கிறது. நம் எண்ணங்கள் வெறும் சொற்கள் அல்ல, அவை குறிப்புகள். நாம் இடைவிடாமல் பிரபஞ்சத்திற்கு இந்த குறிப்புகளை அனுப்பிக்கொண்டே இருக்கிறோம். அந்த அதிர்வெண்ணிற்கு ஏற்ற மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் அனுபவங்களையும் பிரபஞ்சம் நமக்கு பதிலுக்கு வழங்குகிறது. நமது மனமே ஒரு காந்தம். இதை சற்று சிந்தித்து பார்ப்போம். சில நாட்களில் ஆரம்பமே தவறாக அமையும். அன்று முழுவதும் அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். இது தற்செயல் அல்ல. நம் மனம் எதில் கவனம் செலுத்துகிறதோ அதையே அதிகமாக ஈர்க்கிறது. நாம் பிரச்சனைகளில் கவனம் செலுத்தினால் பிரச்சனைகளையே ஈர்ப்போம். நாம் வாய்ப்புகளில் கவனம் செலுத்தினால் அவை நம்மை தேடி வரும். நமக்கு என்ன வேண்டுமோ அதை நாம் ஈர்ப்பதில்லை. நாம் என்னவாக இருக்கிறோமோ அதையே ஈர்க்கிறோம். ஈர்ப்பு விதி, த லா ஆஃப் அட்ராக்ஷன். ஈர்ப்பு விதி என்பது ஒரு நம்பிக்கை மட்டுமல்ல, அது புவியீர்ப்பு விசையை போன்ற ஒரு இயற்கை விதி. இது நமக்கு நீதிபதி போல தீர்ப்பளிக்காது. எது நல்லது அல்லது கெட்டது என்று முடிவு செய்யாது. நம் மனதில் மேலோங்கி நிற்கும் எண்ணங்களுக்கு அது அப்படியே பதில் அளிக்கிறது. நம் ஆழ்மன எண்ணங்களும் மிக முக்கியம். உள்ளுக்குள் பயமோ சந்தேகமோ இருந்தால் அந்த மறைமுக குறிப்புகள் நம்முடைய யதார்த்தத்தை மாற்றி அமைக்கும். உணர்வுகளின் வலிமை. நம்மால் ஒரே நேரத்தில் மகிழ்ச்சியாகவும் அதே சமயம் வருத்தமாகவும் இருக்க முடியாது. நமது உணர்வுகளே நமக்கு வழிகாட்டி. நாம் மகிழ்ச்சியாகவோ நிம்மதியாகவோ அல்லது உற்சாகமாகவோ இருந்தால் நாம் நேர்மறை ஆற்றலோடு இருக்கிறோம் என்று பொருள். நாம் மன அழுத்தத்திலோ கோபத்திலோ அல்லது பயத்திலோ இருந்தால் நாம் எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கிறோம் என்று அர்த்தம். உணர்வு எவ்வளவு வலிமையானதோ ஈர்ப்பும் அவ்வளவு வலிமையாக இருக்கும். படைப்பாற்றல் செயல்முறை. இந்த ஆற்றலை நாம் உணர்வுபூர்வமாக பயன்படுத்த இந்த 3 எளிய வழிகளை பின்பற்ற வேண்டும். கேட்போம். நமக்கு என்ன வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். எனக்கு பிரச்சனைகள் வேண்டாம் என்று சொல்வதற்கு பதில், எனக்கு வெற்றி, அமைதி, மகிழ்ச்சி வேண்டும் என்று கேட்போம். தெளிவே வலிமை. நம்புவோம். அது ஏற்கனவே நம்முடையதாகிவிட்டது என்று நம்புவோம். நமது கண்களுக்கு அது தெரியாவிட்டாலும் அது நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதில் உறுதியாக இருப்போம். நம்பிக்கையே பிரபஞ்சத்திற்கான நமது குறிப்பு. பெற்றுக்கொள்வோம். அது நமக்கு கிடைத்துவிட்டது போன்ற மகிழ்ச்சியையும் நன்றியையும் இப்போதே உணர்வோம். பிரபஞ்சம் சொற்களுக்கு அல்ல, உணர்வுகளுக்கே பதில் தரும். தூண்டப்பட்ட செயல். இதன் பொருள் நாம் சும்மா அமர்ந்து காத்திருக்க வேண்டும் என்பது அல்ல. நமது இலக்குகளோடு நாம் ஒன்றிணையும் போது அவற்றை அடைய தேவையான செயல்களை செய்ய நம் உள்மனம் நம்மை தூண்டும். இது கஷ்டப்பட்டு செய்யும் வேலை அல்ல, இது தூண்டப்பட்ட செயல். இது இயல்பாக நடக்கும். அப்போது காரியங்கள் மிக எளிதாக கைகூடும். நன்றியுணர்வின் சக்தி. நன்றியுணர்வு என்பது உலகிலேயே மிக வலிமையான ஆற்றல். நம்மிடம் ஏற்கனவே உள்ள விஷயங்களுக்கு நாம் நன்றி கூறும்போது என்னிடம் ஏராளமாக இருக்கிறது என்ற குறிப்பை அனுப்புகிறோம். பிரபஞ்சம் நமக்கு இன்னும் அதிகமான நன்மைகளை வழங்கும். நன்றியுணர்வு நம் பார்வையை இல்லாமை என்பதிலிருந்து முழுமை நோக்கி மாற்றுகிறது. காட்சிப்படுத்துதல். ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொள்வோம். நம் கனவு வாழ்க்கை, நம் வெற்றி, மகிழ்ச்சி, நம் இலக்குகள் நிறைவேறியது போல கற்பனை செய்வோம்.
அது உண்மையாக நடப்பது போலவே உணர்வோம். அந்த தருணத்தில் கற்பனைக்கும் யதார்த்தத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நம் மூளையால் கூட கண்டறிய முடியாது. அதனால்தான் கனவு பலகைகள் மிகச் சிறப்பாக செயல்படுகின்றன. வாழ்வின் சாராம்சம். உண்மையை சொல்லப்போனால் இது மந்திரம் அல்ல. நாம் எதையும் செய்யாமல் வெறும் எண்ணங்களால் மட்டும் எதையும் சாதித்துவிட முடியாது. உண்மையான வெற்றி என்பது கீழ்க்கண்டவற்றின் சங்கமம்: தெளிவான எண்ணங்கள், அசைக்க முடியாத நம்பிக்கை, சரியான செயல். இறுதியாக நம் மனதில் பதிய வைக்க வேண்டிய முக்கிய கருத்துகள். நாம் நமது வாழ்க்கை சூழ்நிலைகளின் அடிமைகள் அல்ல. நாமே நமது வாழ்வின் படைப்பாளிகள். நமது எண்ணங்கள், நமது உணர்வுகள், நமது கவனம் ஆகியவையே நமது எதிர்காலத்தை இப்போது செதுக்கிக் கொண்டிருக்கின்றன. இன்றிலிருந்து நம்முடைய எண்ணங்களில் விழிப்புடனும் நம் உணர்வுகளில் கவனமுடனும் இருப்போம். ஏனெனில் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம். எதை உணர்கிறோமோ அதை ஈர்க்கிறோம். எதை நம்புகிறோமோ அதை உருவாக்குகிறோம். நம்பிக்கை, நன்றியுணர்வு, வெற்றி. நன்றி, வணக்கம் நண்பர்களே. அடுத்த பதிவில் சந்திப்போம்.